ஆரம்ப காலகட்டங்களில் மனிதன் குகைகளில் தான் தனது வாழ்க்கையை நடத்தி வந்தான். ஸோ அவன் வாழ்க்கையை நடத்தி வரக்குள்ள அவன் உணவு தேவைகளுக்காகவும் இதர தேவைகளுக்காகவும் விலங்குகளை வளர்க்கிறதுன்றது அவன் அன்றாட செயற்பாடுகளில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வந்தது. ஸோ அவன் விலங்குகள் எண்ணிக்கையை ஒரு விலங்கு வச்சிருந்தா ஒரு கோடை போட்டு வைக்கிறான், 2 விலங்குடா 2, இப்படி அவன் விலங்குகள் எண்ணிக்கையை இப்படி குறிச்சு கொண்டு வரக்குள்ள அவன்கிட்ட விலங்கையே இல்லாத பட்சத்தில் அதை குறிக்கிறதுக்கு அவன்கிட்ட ஒரு அடையாளமும் இல்லை, எதையும் அவன் குறிக்கல. ஏன்னா நத்திங்ன்றதுக்குரிய ஒரு குறியீடு அவன்கிட்ட அப்ப இருக்கல. ஸோ அதனை தொடர்ந்து இந்த ஆரம்பகால எகிப்தியன்ஸ் தான் முதலாவது the concept of nothing, அதாவது ஒன்றுமே அவடத்து இல்லைன்ற பட்சத்திலையும் அதை குறிப்பிடுறதுக்கு ஒரு குறியீடை பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ இது இப்பத்திய பூச்சியம் அல்லது நத்திங்ன்றதுக்குரிய ஒரு ஆரம்ப அடிப்படையா இருக்கு. இதனை தொடர்ந்து 2000 BC-ல இந்த பாபிலோனியன்ஸ் தான் முதலாவது ஒன்றுமே இல்லாத, அதாவது இப்ப நம்ம சொல்ற ஜீரோன்ற கான்செப்டை முதல் கொண்டு வராங்க. என்னதான் ஜீரோன்றது ஒரு வேல்யூ இல்லாத நம்பரா இருந்தாலும் மேத்தமெட்டிக்ஸுக்குள்ள இந்த ஜீரோ எப்போ உள்வாங்கப்படுதோ அப்போ நம்ம இந்த கணிதத்தில் அது வரைக்கும் வச்சிருந்த சில முக்கியமான கன்செப்டையும் இது உடைக்குது, இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு நம்பராகவும் இருக்குது. ஸோ இந்த பூஜ்ஜியம் கொண்டிருக்கும் உண்மையான விளக்கங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோட இணைந்திருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோட இணைந்திருங்கள். பூஜ்ஜியம் கொண்டிருக்கும் மர்மங்கள் என்ன தொடர்ந்து பேசுவோம். ஸோ இந்த பூஜ்ஜியத்தில் கணிதத்தில் நம்மளுக்கு வர குழப்பங்களை விளங்கி கொள்றதுக்கு நம்ம அடிப்படையில் இருந்து போவோம். ஃபர்ஸ்டா 1 + 0 என்ன விடையா வரும்? 1 தான் வரும். ஏனெண்டா 1ஓட 0ன்றது எதுவுமே கூட்டப்படவில்லை. ஸோ 1 + 0 = 1. ஸோ அடுத்ததா பார்ப்போம். இப்போ நம்ம அடிங் பார்த்தோம், இப்போ சப்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தோம்னா 1 - 0, அதாவது ஒன்றிலிருந்து எதுவுமே கழிக்கப்படலை. அப்போ 1 - 0 = 1. ஸோ இப்போ அடிங்லையும் சப்ஸ்ட்ரக்ஷன்லையும் எந்த பிரச்சனையும் இல்லை, அதாவது கூட்டல்லையும் கழித்தல்லையும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 1 + 0 = 1, 1 - 0 = 1. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் இலகுவா விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்குது. ஸோ கூட்டலையும் கழித்தலையும் அடிப்படையாக வச்சு பூஜ்ஜியத்தில் நம்மளுக்கு பெருசா பிரச்சனைகள் வரல. இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம். அடுத்த நம்ம பார்க்க போறோம் இந்த மல்டிப்ளிகேஷன், அதாவது பெருக்கல். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். இப்போ 4 தர 3 ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சா என்ன நடந்திருக்கு? அதை விட நம்மளுக்கு 12 இலகுவா தெரியும். ஆனா அந்த மல்டிப்ளிகேஷன்ல என்ன நடந்திருக்குண்டா 4 3 தரம் கூட்டப்பட்டிருக்கு. அதாவது இந்த கூட்டல் தான் இதுல அடுத்த லெவல் தான் இந்த மல்டிப்ளிகேஷன். சோ 4 3 தரம் கூட்டப்பட்டிருக்கு, விட என்ன 12 வருது. சோ என்னோட பாபம் 2 தர 4 எடுத்தோம்னா விட 8 தெரியும். அங்கேயுமே நடந்திருக்கு 2 4 தரம் கூட்டப்பட்டிருக்கு, விடை 8. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், 1 தர 0 விடை என்னவா இருக்கும்? எல்லாருக்கும் தெரியும் 0. ஆனா அந்த 0 எப்படி வந்ததுன்றதை நம்ம பார்க்கணும்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்திருக்கோம், 0க்கு ஒரு வேல்யூ இல்லை. அப்ப 1 எத்தனை தரம் கூட்டப்படணும்? வேல்யூ இல்லை, அங்க ஒரு ப்ரோக்ரஸே நடக்கல, அப்ப அங்க ஒரு 0. சோ மல்டிப்ளிகேஷன் இந்த அடிப்படையில் விளங்கப்படுது. அப்ப 1 தர 0 0 நம்மளுக்கு இலகுவா தெரிஞ்சுது. இப்போ அடுத்ததா இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷனை பார்த்ததா அடுத்ததா என்ன பார்ப்போம்? டிவைடிங்க பார்ப்போம். அப்ப 1 தர 0 0 1 டிவைடட் பை 0வும் என்னவா வரும்? இன்ஃபினிட்டி என்று நீங்க சொன்னீங்கன்னா அங்கதான் ஒரு குழப்பம் இருக்குது. இப்போ நீங்க யோசிப்பீங்க, எந்த நம்பரையும் 0வால டிவைட் பண்ணா இன்ஃபினிட்டி என்று தானே படிச்சிருக்கோம், என்ன ப்ரோ குழப்பறீங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் ஒரு தெளிவாக சொல்றேன். இப்போ இந்த வகுத்தல் எடுத்து நம்ம ஃபர்ஸ்டா பார்ப்போம். அதாவது டிவைடிங்க பார்த்தோம்னா 20 4ஆல வகுக்கிறோம், விட என்னவா வருது? 5. என்ன நடக்குதுண்டாங்க, அந்த 20ல இருந்து 4 எத்தனை தரம் கழிச்சோம்டா விட 0 வரும் என்றதை பார்க்கறது தான் இந்த டிவைடட். உதாரணம் பார்த்தோம்னா 8 2ஆல வகுக்கிறோம். 8ல இருந்து 2 எத்தனை தரம் கழிச்சா விடை 0 வரும்? 4 தரம் கழிச்சா விடை 0 வரும். அதான் 8 டிவைடட் பை 2 = 4 என்று விட வருது. இப்போ டிவைடிங் எப்படி பார்க்கிறோம்ன்ற ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு விளங்கிது. சோ இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம ஆரம்பத்திலேயே நான் சொன்னது 1 டிவைடட் பை 0 = நீங்க என்ன சொன்னீங்க? இன்ஃபினிட்டி என்று சொன்னீங்க. அப்ப 1 டிவைடட் பை 0 = இன்ஃபினிட்டி. என்ன விடன்றதை நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். 1ல இருந்து எத்தனை தரம் 0த்தை கழிச்சா விட 0 வரும்ன்றதை கண்டுபிடிக்கணும். நம்ம எத்தனை தரம் 1 - 0 விட என்ன? 1 1 - 0 - 0 விட என்ன? 1 1 - 0 - 0 - 0 விட என்ன? 1. அப்ப 1ல இருந்து எத்தனை தரம் 0த்தை கழிச்சாலும் விடை கடைசி வரைக்கும் 1ஆ தான் வருமே தவிர 0 வராது. அப்ப என்ன அடிப்படையில் நம்ம விடையை டிஃபைன் பண்ணி, அதாவது டிவைட் பண்ணி இன்ஃபினிட்டி என்று கொடுக்கிறோம். இன்ஃபினிட்டி தரம் 0த்தை போட்டா கூட அங்க விடை 1 - எத்தனை 0 போட்டாலும் விட 1 தான் வரும், விட இன்ஃபினிட்டி வராது. சோ 1 - 0 = இன்ஃபினிட்டி என்ற விடைக்கு நம்ம வர முடியாது. ஆனா அதை ஒரு நம்ம இன்னும்
இன்ஃபினிட்டி என்ற பதில கூட நம்ம என்ன கண்டுபிடிக்கல. ஸோ 1 டிவைடட் பை 0 இஸ் ஈக்குவல் டு அன்டிஃபைன்டா தான் இப்போ வரைக்கும் இருக்குது. அதாவது ஒன்றை பூஜ்ஜியத்தால் வகுத்தா, அதாவது எத்தனை பூஜ்ஜியத்தை அங்கே கொண்டு கழிச்சாலும் விடை பூஜ்ஜியமாக வராது, ஒன்று தான் வரும். என்ன ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள 1 டிவைடட் பை 0 இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி என்றது பொருத்தமில்லாத ஒன்று, அன்டிஃபைன்ட். இப்போ வரைக்கும் கணிதத்தில் அதுக்குரிய பதில் கண்டுபிடிக்கப்படாம தான் இருக்கு. சரி, இப்போ 1 டிவைடட் பை 0 இன்ஃபினிட்டி என்றே வச்சுக்கொள்வோம். இப்போ நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறேன். 2 டிவைடட் பை 0 என்ன விடையா வரும்? இன்ஃபினிட்டி. 3 டிவைடட் பை 0 இன்ஃபினிட்டி. எந்த நம்பரையும் 0 அளவுக்கு தான் இன்ஃபினிட்டி என்ன படிச்சிருக்கோம். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டையும் எடுத்துக்கொள்றேன். 1 டிவைடட் பை 0 இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, 2 டிவைடட் பை 0 இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. நம்ம வெளிப்படை உண்மை என்ற ஒன்றை பார்த்திருப்போம், அதாவது ஓப்பன் ட்ரூத். 1 டிவைடட் பை 0 is equal to infinity, 2 divided by 0 is equal to infinity என்றா வெளிப்படை உண்மையின் படி 1 divided by 0 is equal to 2 divided by 0. அப்ப வெளிப்படையா என்ன வரும்? 1 is equal to 0 என்று வந்துடும். அப்ப எப்படி கணிதத்தின் அடிப்படையிலேயே 1 is equal to 2 என்று வந்துச்சுன்னா கணிதமே அங்க பிழைச்சிருமே. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா தான் நம்ம ஒரு கன்செப்டுக்காக 1 டிவைடட் பை 0வை இன்ஃபினிட்டி என்று பார்த்திருக்கோமே தவிர அது இன்ஃபினிட்டி தரம் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன இந்த வகுத்தல் அடிப்படையை வச்சு பார்த்தோம்னா 1 மைனஸ் எத்தனை 0 போட்டோம்னாலும் விடை 0வா வராது, 1ஆ தான் வரும். ஸோ 1 டிவைடட் பை 0 இப்போ வரைக்கும் அன்டிஃபைன்டான ஒன்றா தான் இருக்கே தவிர 1 டிவைடட் பை 0ன்றது இன்ஃபினிட்டி என்றது பொருத்தமில்லாத ஒன்றா தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் மாற்றி பார்ப்போம். பூஜ்ஜியத்தால ஒரு நம்பரை வகுத்து நாம இப்ப மாறி பூஜ்ஜியத்தை வகுத்து பார்ப்போம். இப்ப 0 டிவைடட் பை 1 வந்தவண்டா என்ன விட வரும்? அங்க 0 தான். ஏனென்றா இப்ப நம்ம டிவைடிங் கான்செப்ட் என்ன சொல்லுது? பூஜ்ஜியம் வார வரைக்கும் ஒரு நம்பரை கழிச்சா அது எத்தனை முறை வருவதோ அத்தனை தான். அப்ப 0ல இருந்து 0 வரணும்டா ஏதாவது ப்ரோக்ரஸ் அங்க நடக்கணுமா? தேவையில்லை. அப்ப 0வை ஒன்றால வகுத்தோம்டா விட 0 தான் வரும், அங்க குழப்பம் இல்லை. ஆனா 1 டிவைடட் பை 0ன்றக்குள்ளதான் இந்த குழப்பம் வருது. சோ நான் இன்னொரு கேள்வி கேட்கணும் உங்கள்கிட்ட. இப்ப நம்ம மேல பூஜ்ஜியத்தை வச்சும் பார்த்துட்டோம், கீழே பூஜ்ஜியத்தை வச்சும் பார்த்துட்டோம். இப்போ நான் கேட்கிறேன் 0 டிவைடட் பை 0 விட என்னவா வரும்? இன்ஃபினிட்டியா, அன்டிஃபைன்டா, 1ஆ 2ஆ? நீங்க என்ன விட சொல்லுவீங்க? நான் சொல்றேன் 0 டிவைடட் பை 0 இஸ் ஈக்குவல் டு 2148 என்று சொல்றேன். இல்ல 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 4810 சொல்றேன். இல்ல ஒரு 80,000, இல்ல ஒரு 10 லட்சம், எதுவா உண்மையா அப்படியா இருக்கும்? ஆரம்பத்தில் திருப்பி நம்ம அந்த ரியல் கன்செப்டுக்கு போவோம். என்ன செய்யணும்? பூஜ்ஜியத்திலிருந்து ஏதாவது ஒரு நம்பரை கழிச்சு பூஜ்ஜியம் வார வரைக்கும் கொண்டு வரணும். அதுதானே டிவைடிங். பூஜ்ஜியத்திலிருந்து பூஜ்ஜியத்தை கழிச்சா விட பூஜ்ஜியம், பூஜ்ஜியத்திலிருந்து பூஜ்ஜியத்தை கழிச்சா விட பூஜ்ஜியம். 0 மைனஸ் 0 மைனஸ் 0 0 0 0 எத்தனை 0 கழிச்சாலும் விட பூஜ்ஜியம். அப்ப அங்க என்ன செய்யலாம்? விடையை கண்டுபிடிக்கலாம். எதை போட்டாலும் அங்க ஒரு விட சரியா வருது. பூஜ்ஜியத்திலிருந்து எத்தனை பூஜ்ஜியத்தை கழிச்சாலும் விட என்னவா வரும்? பூஜ்ஜியம். அப்ப 0 டிவைடட் பை 0 அங்க என்ன விடையா வரும்ன்றது தான் இப்ப குழப்பத்துக்குரிய விஷயம். அப்ப யோசிச்சு பாத்தீங்களா? 0 டிவைடட் பை 0 விட நம்மளால சொல்லியலுமா? ஒரு விடண்ட் இதுக்கு குறிப்பிட்டு சொல்லியலுமா? சொல்ல முடியாது. சோ இதுவும் ஒரு 0 டிவைடட் பை 0 இஸ் ஈக்குவல் டு இன்டிடெர்மினேட், அல்லது இதையும் அன்டிஃபைன்ட் என்றே சொல்லலாம். ஆனா அன்டிஃபைன்ட விட இன்டிடெர்மினேட் பொருத்தமா இருக்கும். ஏனென்றா இதுக்கு நிறைய விட சொல்ல முடியும். சோ இப்படி இன்னும் கூடிக்கொண்டே போகுது. ஆரம்பத்துல இருந்து நீங்க படிச்சு வந்த ஒரு விடயம் இப்ப சொல்றதோட முரண்பட்டு கொண்டே போகுது. ஆனா கன்செப்ட் சரியான மாதிரி இருக்கும். சோ இன்னொரு விடயத்துல நான் குழப்பி விடுறேன். இந்த ஃபேக்டோரியல்ஸ் என்றதை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது 4 ஃபேக்டோரியல் என்றா என்ன? 4 தர 3 தர 2 தர 1. அப்ப 4 12 தர 2 24. 4 ஃபேக்டோரியல் எத்தனை? 24. 3 ஃபேக்டோரியல் எடுத்து பார்த்தோம்னா 3 தர 2 தர 1. அப்ப 3 ஃபேக்டோரியல் எத்தனை? 6. இப்போ உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தா 2 ஃபேக்டோரியல் எடுத்து பார்த்தோம்னா 2 தர 1 2. 1 ஃபேக்டோரியல் 1 தர 1 1. அப்ப 0 ஃபேக்டோரியல் நீங்க என்ன நினைப்பீங்க? 0 நினைப்பீங்க. ஆனா அதுதான் இல்ல. 0 ஃபேக்டோரியலும் என்ன? 1 தான். எப்படி என்று பார்த்தோம்னா இந்த ஃபேக்டோரியல்ஸ்ல பார்த்தோம்னா 3 ஃபேக்டோரியல் ரியல் கான்செப்ட் எடுத்து பார்த்தோம்னா 3 ஃபேக்டோரியல் எப்படி வரும்னா 4 ஃபேக்டோரியல் பை டிவைடட் பை 4 என்று வரும். அப்ப நம்ம 3 ஃபேக்டோரியல் உண்மையாவே கணிக்கணும்னா 4 ஃபேக்டோரியல் என்ன வரும்? 4 தர 3 தர 2 தர 1. எத்தனை வரும்? 24 வரும். 24 ன் கீழ் 4. அப்ப 3 ஃபேக்டோரியல் என்ன வரும்? 6 என்று வரும். இப்ப 2 ஃபேக்டோரியல் என்ன வரும்? 3 ஃபேக்டோரியல் பை 3 என்று வரும். 3 ஃபேக்டோரியல் என்ன? 3 into 2 into 1. அப்ப 6 by 3 என்று வரும். 2. 1 ஃபேக்டோரியல் என்ன? 2 ஃபேக்டோரியலை பார்க்கணும். 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 என்று வரும். 2 ஃபேக்டோரியல் என்ன? 2 தர 1 2. அப்ப விட 2 என்று வரும். 1 ஃபேக்டோரியல் என்ன வரும்? 2 ஃபேக்டோரியல் ஏற்கனவே கணிச்சிட்டோம். அப்ப 0 ஃபேக்டோரியல் என்ன வரும்? 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 என்று வரும். 1 ஃபேக்டோரியல் என்ன? 1 தர 1 டிவைடட் பை 1
is equal to 1. So அப்ப 0 ஃபேக்டோரியலும் என்ன வரும் 1, 1 ஃபேக்டோரியலும் என்ன வரும் 1. So இப்படி நிறைய குழப்பங்களை இன்னும் இந்த 0 கொண்டுதான் இருக்குது. ஆனா இந்த கான்செப்ட், அதாவது இந்த 0ன்ற கான்செப்டை விளங்கி எடுக்கிற வரைக்கும் தான் இது கொஞ்சம் கடினமா இருக்கும். விளங்கி எடுத்துட்டோம்னா இப்படி இலகுவா தான் போய்க்கொண்டிருக்கும். ஸோ இதுகளில் நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் தரமே இதுகளை விளங்கி கொள்றது கடினமா இருக்கலாம். ஸோ இப்போ நான் போட்டிருக்கிற வீடியோவில் இந்த 0 பற்றி நீங்க என்னத்தை புதுசா தெரிஞ்சு கொண்டிருக்கீங்க அல்லது இன்னும் எந்த விடயம் விளங்கல் என்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ புதுமையான ஒரு விடயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். அப்பதான் நான் தொடர்ந்து வீடியோ போட்டோன்னே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. சோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் நிறைய புது புது விடயங்களை பற்றி தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் MS தியரி. நான் உங்கள் MS.